ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மீட்பனின் சத்தம், சங்கீதத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கிறேன். இதோ அவன் அக்கிரமத்தை பெற கர்ப்பவேதனைப்படுகிறான், தீவனையை கர்ப்பம் தரிக்க பொய்யை பெறுகிறான். குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான், தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். இதெல்லாம் உள்ள அர்த்தம் உள்ளவைகள். அவன் அக்கிரமத்தை பெற கர்ப்பவேதனைப்படுகிறான், தீவினையை கர்ப்பம் தரிக்க பொய்யை பெறுகிறான். அக்கிரமம் பெறுவதற்கு கர்ப்பவேதனை, அக்கிரமத்தை பெறுவதற்கு, அக்கிரமத்துக்கு முன்னாடி துன்மார்க்கம். துன்மார்க்கம் பெருகும்போது அக்கிரமம் என்ன ஆகுதுன்னா கர்ப்பம் தரிக்க ஆரம்பிக்குது. அக்கிரமம் வளருது. துன்மார்க்கத்தை செய்ய 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 அக்கிரமக்காரன் ஆகிறான். அப்படியே பெருகி பெருகி எதை பெற்றெடுக்கிறான்னா அக்கிரமத்தை பெற்றெடுக்கிறான். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா, தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமா, தரிசனம் உள்ளவர்களுக்கு விரோதமா இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் அவங்க என்னன்னா அக்கிரமத்தை பெரும்படி காத்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். கர்ப்பவேதனைப்படுறாங்க. அதுக்கு என்னன்னா கர்ப்பவேதனை, அந்த டெலிவரி, அக்கிரமக்காரன்ற பெயர் வாங்கிறதுக்கு ஒரு வேதனை. அடுத்தது தீவினையை கர்ப்பம் தரித்து பொய்யை பெறுகிறார்கள். தீவினை, பொல்லாத செயல்கள். அதனால எதை பெற்றெடுக்கிறான்னா அவன் பொய்யை பெற்றெடுக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா தீய செயல்களை செய்து செய்து அவன் எதில் வந்து நிற்கிறான்னா பொய்க்காரனாக வந்து நிற்கிறான். நடக்காதது நடந்த மாதிரியே இப்படிலாம் என்ன பண்ணுவான், இப்படிலாம் இருக்கிறத பார்க்க முடியுது. குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான். இவங்கெல்லாம் யாருன்னா 2 ஆள் தான். ஒன்று அக்கிரமக்காரன், இன்னொன்று பொய்யன். இந்த 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா குழி வெட்டுவார்கள். நம்மக்கிட்ட நல்லா பேசுகிற மாதிரி தான் இருக்கும், நம்மக்கிட்ட நல்லா பழகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இவங்க நமக்கு தெரியாமையே நம்ம பின்னாடி நமக்கு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, நமக்கு ஒரு குழியை வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. நினச்சிக்குவாங்க சில பேர், நாம் அவனுக்கு இதை விரோதமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவங்கள கவுத்துடலாம், அவங்கள இது பண்ணிடலாம், அது பண்ணிடலான்னு சொல்லி அவங்க இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியாது குழியை அவர்கள் வெட்டி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு விரோதமாக வெட்டி கொண்டிருக்கிறார்கள். அவங்களே அதில் விழுந்து போவாங்க, அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதனால நாம் என்னன்னா நம்மை சரியான நிதானத்தோடு பத்திரமா பார்த்துக்கணும். சுற்றி இருக்கிறவன், நமக்கு துரோகம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அக்கிரமக்கார பொய்யன் இருப்பான், துன்மார்க்கன் இருப்பான், பொய்யை விரும்பி செய்கிறவங்க இருப்பாங்க. நாம் அவங்கள பார்க்காம நீதி உள்ள தேவனை பார்க்க கற்றுக்கொள்ளணும். ஏன்னா அவரிடத்தில் தான் ஞானம் கிடைக்கிறது. இதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது, நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா விஷயத்திலும் நம்மை பாதுகாக்கிற ஒருவர் உண்டானால் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இந்த வேத வசனம் தான் நம்மளை பாதுகாக்க போகுது. இந்த வேத வசனம் நம்மை ஞானவாணியாக்கும், ஞானியாக்கும், ஞானவானாக்கும், ஞானவானாக்கும். இல்லை, நம்ம ஞானத்தினால் மரண கண்ணிகளுக்கு தப்பலான்னு வசனம் சொல்லுது. யார் விரோதமாக செயல்பட்டாலும், யார் மோசமாக செயல்பட்டாலும் நாம் ஞானம் உள்ளவர்களாய் இருந்தால் அது கண்ணிக்கு தப்பிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அப்போ தேவனுடைய வார்த்தைகள் அவசியம், அவருக்கு பயப்பட வேண்டியது அவசியம். ஞானத்தினால் நீங்கள் நிரம்புவீர்கள். சத்ருவின் அதிகாரம்லாம் விழுந்து போகும். நமக்கு வெட்டினா அவன் விழுவான். எப்படி பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் ஏற்றும்படி முடிந்தது என்று நினைத்தான், அதே சிலுவையில் இயேசு கிறிஸ்து அவனை முட்டாளாக்கி அவர் ஞானத்தின் அதிபதி என்பதை விளங்க பண்ணினான். ஜெயிச்சிட்டார். அங்கே தான் ஜெயமே நடக்குது. இவன் தோல்வியாக நினைச்சான், அது வெற்றியாக மாறுது. அப்போது சத்ருவை விட தேவன் ஞானம் உள்ளவர். நாம் அவருடைய பிள்ளைகள். எதிராக இருக்கிற பொல்லாத மனிதர்களை விட நாம் ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். குழியை வெட்டி
ஆழமாக்கினான். ஆண்டவரே, தான் வெட்டின குழியில் விழுந்தான். எத்தனையோ மனிதர்கள் இந்த நாளில் எங்களுக்கு விரோதமாய் மறைமுகமாய் செயல்படுகிறார்கள். ஆனாலும் கர்த்தரீர் அதை பார்க்கிறீர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம். தான் வெட்டின குழியில் தானே விழுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். எங்களை சுற்றி பொல்லாத மனிதர்கள் ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, எங்களை சுற்றி இருக்கிற மக்கள், அநேக விதமான மக்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் எல்லோரையும் நீர் கவனிக்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. இவைகளெல்லாம் கடந்து நாங்கள் ஜெயம் எடுக்க அந்த அனந்த ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். பார்க்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. அவருடைய குடும்ப வாழ்க்கையில், அவருடைய ஊழியங்களில், ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் நிற்கிற செய்யும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.